தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தியர் லசார், அமலோற்ப மரி, கஸ்மீர் ஆரோக்கிய சாமி, KS பெரியநாயகம் 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி நாள் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமீன். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பாலியினில் கலந்திட கூடுங்களே. வறண்ட மணலாய் வாழ தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொழுங்கிடும் பலி இது, மாபெரும் தவமாய் மானிட நேசம் மனங்களில் எழுந்தும் மலர்ந்திடும் பலி இது. மூவோர் இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் இறை குலமே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு செல்லுகின்றார். அப்பொழுது மக்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். கபர்நகூமில் செய்ததை போன்று இங்கேயும் புதுமைகள் பல செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் மீது நம்பிக்கையற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். காரணம் என்னவெனில், அவருடைய தந்தை, சகோதர சகோதரிகள், உறவினர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் எப்படித்தான் அதிகாரத்தோடு போதித்தாலும் புதுமைகள் செய்தாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எனவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், இறைவாக்கினர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலும் நாட்டிலும் தவிர மற்ற இடங்களில் மதிப்பு பெறுவார்கள் என்று கூறுகின்றார். ஆம் அன்பு சகோதரர்களே, பல நேரங்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. நாம் எப்பொழுதுமே பிற இனத்தவர், பிற நாட்டவர் சொல்வதை ஒரு பெரிய கருத்தாக, செயல்பாடாக ஏற்று நாம் வாழ்க்கையில் நடப்போம். அவர் அப்படி சொன்னார், ட்ரம்ப் இப்படி சொன்னார், ஒரு பெரிய ஜெர்மன் அதிபர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய இந்திய ஜனாதிபதி அல்லது முதல் பிரைம் மினிஸ்டர் அழகிய வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது ஏற்க மனமில்லாதவர்களாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை தான் பங்கு நிலையிலும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சாமியார் தான் அவர், அதில் உடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கருத்துக்களை மறந்துவிட்டு நாம் ஆட்களை வைத்து எடை போடுகின்றோம். அவர் இருக்கின்ற இடம், அவர் சார்ந்த மொழி, ஜாதி இவைகளை வைத்து எடை போட்டு சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய நிலையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வது நமக்கு இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் கோயில் பூனையாக, கோயில் பூனை தேவருக்கு அஞ்சாது என்று சொல்லுவார்கள். அதே போன்று நாம்
இறைவனுடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு ஒரு மதிப்பளிக்காதவர்களாக, வாழ்க்கையில் வாழத் தவறுகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் திருந்தி உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசையாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119, இறை வசனங்கள் 97 முதல் 102 முடிய. ஆண்டவரே, திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே, திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே, நான் உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. ஆண்டவரே, திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கிறேன், ஏனெனில் உம் ஒழுங்குமுறையையே நான் சிந்திக்கிறேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் உம் நியாயங்களை கடைபிடிக்கின்றேன். ஆண்டவரே, திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உம் வாக்கு கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத் தந்தீர். ஆண்டவரே, திரு சட்டத்தின் மீது
எத்துணைப்பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே திரு சட்டத்தின் மீது எத்துணைப்பற்று கொண்டுள்ளே. Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 4 திருவசனங்கள் 16 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவரிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரை உம்மையை நீர் குணமாக்கி கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கபர்நாகுமிலும் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இடத்திலேயே செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரு பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிடையே தொழுநோயாளர் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்திலிருந்து யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும்
வேள்வியில் சேர்த்து கொள்வாய். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெள்நிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உம்முடலாகிடவே உம்முடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பாலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றனர். ஆகவே வானகத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக இறந்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையை நீர் விளைகளிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்டு இத்திருப்பலில் நினைவு கூறுகின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உத்தரஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் யாரும் நியாத ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொருந்தேத்தும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடலினை காத்தின் தேவளிப்பதாக. என் இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா, என்னுள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட.
வாமன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ள மலரவா, என்னுள்ள மலரவா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்று மாறாதையோ. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்று மாறாதையோ. ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய். என் இயேசுவே எழுந்து வா, வாமன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ள மலரவா, என்னுள்ள மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவா என் இதயம் எழுந்து வா, என்னுள்ள மலரவா, என்னுள்ள மலரவா. ஜெபிப்புமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம் அழைப்பில் என்று வாழ மன்றாடம்மாம், உம் அழைப்பில் என்று வாழ மன்றாடம்மாம். அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே,
நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.